இப்பொழுது அடுத்தது மூன்றாம் பாலினத்தை பற்றிய சைவத்தின் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சைவத்துல இறைவனே மூன்றாம் பாலினமாக இருக்கிறான்றது வேற எந்த சமயத்திற்கும் இல்லாத ஒரு சமய செய்தியாக நான் இதை பார்க்கிறேன். மணிவாசகருடைய திருவம்பாவையில் 18வது பாடல், ஆனாய் பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. அப்ப இறைவனை ஆணாக பார்த்த சமயங்கள், தாய் தெய்வ வழிபாட்டில் இறைவனை பெண்ணாக பார்த்த சமயங்களுக்கு மத்தியில் மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடிய திருநங்கையாகவும் எங்கள் இறைவன் இருக்கிறான். ஏன்னா இறைவனுக்கு பாகுபாடு கிடையாது. ஏன்னா சைவம் உயிருக்கு ஆண் பெண் திருநங்கை என்ற பாகுபாட்டை சொல்லல. ஆன்மாவுக்கு எல்லாம் பொதுதான். ஆன்மா இருக்கிற சட்டை தான் உடம்பை தவிர ஆன்மாவே உடம்பு அல்ல, உடம்பே ஆன்மா அல்ல. இறைவன் ஆன்மாவை பார்க்கிறான். எனவே அவனுக்கு தேவை அப்பழுக்கில்லாத அன்பு என்கின்ற பக்தி தான். அது எந்த சட்டையை போட்டுக்கொண்டு எடுத்து சொல்லுகிறது என்பதை இறைவன் பார்ப்பதில்லை. அதனாலதான் பன்றிக்கு முலை கொடுத்த படலமும் திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. எறும்பு வழிபாடு செய்தது நம்முடைய திருத்தலங்கள்ல இருக்கு. நாரை வழிபாடு செய்தது. அப்படி உயிரினங்கள் கூட இறைவனை வழிபாடு செய்து முக்தி பெற்ற சிறப்பை சைவம் கொண்டிருக்கிறதுனால மூன்றாம் பாலினம் என்பது நாம் அதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. இறைவன் அவர்களாகவும் இருக்கிறார். மூன்றாம் பாலினத்தை இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னோம்னால் அவர்களை இழிவுபடுத்துவதும் அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் அதிகமாக சமூகத்தில் இருக்கின்றது. அதனால சைவத்தில் அந்த பார்வை எப்படி இருக்கிறது? சைவத்தில் மிக பெண் ஆண் அலியாகும் பிறைசூடி பித்தா பிறைசூடி என்றே தேவாரத்துல வருகிறது. இறைவனை அவர்கள் எந்த இடத்திலும் திருநங்கையை விட்டு விட்டு சொல்லதே கிடையாது. எனவே நமக்கு திருநங்கை என்பது அர்த்தநாரீஸ்வரராக பார்க்க வேண்டிய ஒரு பார்வை. இறைவனே அப்படித்தான் இருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக இருக்கிறான். சரிங்க.